ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் திஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டாக இன்டர்வியூ கிராக் பண்ணுற அளவுக்கு டெப்த்தாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியும் நீங்கள் வந்து கேதர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாவா பேசிக் வச்சு தான் நம்ம இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைத்தான் பேஸில் எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம போகிறதுனா கோர் ஜாவா, தென் செல்னியம் தான் ஆட்டோமேஷன் டூல், அதனால் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை ஸ்னெப்பர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் என்ஜி யூனிட் டெஸ்டிங் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு யூனிட் இன்ஸ்பைர் பண்ணி தான் டெஸ்ட் என்ஜி வந்தது. ஓகே, டேட்டா ட்ரிவன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டில் உள்ள டேட்டாவை ஒரு எக்ஸல் ஃபைலுக்கோ இல்லை ஒரு எக்ஸல் ஃபைலில் உள்ள டேட்டா வெப்சைட்டுக்கோ மூவ் பண்ணுறதுக்கு டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் 2 டைப்பாக நம்ம வந்து கோட் எழுதலாம். ஒன்று ஜாவா வித் அப்பாச்சி பை டேரெக்டாக எழுதலாம், அப்படி இல்லைன்னா ஜாவா செல்னியம் வித் அப்பாச்சி பை அந்த மாதிரி நம்ம கோட் எழுதலாம். பேஸ் கிளாஸுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ரிப்பீட்டட் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸில் வச்சுட்டு அந்த மெத்தடை நம்ம எக்ஸ்டென்ஸ் இன்னெரிட்டன்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாம்ங்கிறதுனா பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல், அந்த பாமுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் பூஜ்ஜியம். அது வந்து கிளாஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கோடு ஒரு இடத்துல டேட்டா ஒரு இடத்துல இருக்கும், அதை நம்ம வந்து ஒரே இடத்துல கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த பாமில் யூஸ் பண்ணிக்கிறோம். பாமுங்கிறது என்னென்னா பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். எவ்ரி பேஜ் இருக்கும், உங்களுக்கு வந்து தனித்தனி மாடியூல்னா சிங்கிள் பேஜாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் உள்ள வெப்பில் மட்டும் தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து வெப் எலிமெண்ட் இதில் ஏதோ ஒன்று சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ப்ராப்பர்ட்டி ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் லாகின், பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பாஸ்வேர்டு லாகின்லாம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃபாக வச்சுக்கிறது தான் ப்ராப்பர்ட்டி ஃபைல். ஓகே, ஏபிஐ டெஸ்டிங் பேக்கெண்டுக்கு வந்து நம்ம போஸ்ட்மேன், அப்புறம் அதில் ஆட்டோமேஷன் பேக்கெண்டு பண்ணுற பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அசோசியேட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஜீரா பார்த்திங்கன்னா கிட்ஹப், ஜீரா பார்த்திங்கன்னா டிஃபெக்ட் ட்ராக்கிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து பேக் ட்ராக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு எபிக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஜீரா யூஸ் பண்ணுறோம். கிட்ஹப், கிட்லேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஒரு கோடு வந்து டைப் பண்ணுறீங்க, அந்த கோடை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். திரும்ப அந்த கோடை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். புஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது, க்ளோன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கிட்ஹப் இல்லை கிட்லேப் யூஸ் பண்ணணும். ஜெங்கின்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு முறை ஆட்டோமேட் பண்ணிவிடுவீங்க, செல்னியமில் ஒரு ஜாவா வச்சு அதை ஆட்டோமேட் பண்ணிவிடுவீங்க. ஆட்டோமேட் பண்ண கோடை திரும்ப எகைன் திரும்ப ஆட்டோமேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? டெய்லி ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஒன்ஸ் வந்து நான் டைம் டேட் வித் ஓட ட்ரிகர் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து டெய்லி எனக்கு ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் வந்து டேட்டாபேஸ் டெஸ்டிங்க்கு நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிக்கிறோம்.